எட்டர்னல் லவ் ஆஃப் ஃபாக்ஸ் வெப் சீரிஸோட எபிசோட் 9 இந்த வீடியோல பார்ப்போம். மற்ற எபிசோட்லாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. யாருக்கெல்லாம் இந்த வெப் சீரிஸ் அண்ட் கே ட்ராமாஸ் ரொம்ப பிடிக்குமோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக. இது மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினை வந்து இந்த நிங் பேலஸ்ல இருந்து விரட்டி விட்டுருவாங்கல்ல, அதை நினைச்சா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து மோச்சன் வராரு. மோச்சன் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேல்ல, இது மாதிரி இங்க காட்ஸ் தான் உனக்கு தெரியும்ல, நீனும் இம்மோர்டல் ஆக போறில்ல, அவங்கள்ட்ட சொல்லி காசு கொடுத்து எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு தர சொல்லேன் அப்படின்றாங்க. உடனே மோச்சன் சொல்றாரு, உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு தரதான் அவங்க எல்லாம் கடவுள் ஆயிருக்காங்களா? அதெல்லாம் அவங்க பண்ணி தர மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்வால்வ் ஆக மாட்டாங்களா? அவங்க என்ன கடவுள், போங்கங்கிட்ட அப்படின்றாங்க. மறுபடியும் நான் நிமிஷன் பேலஸ்குள்ள போயே ஆகணும் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க. என்னன்னா, இந்த ராஜா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேச போறாங்க. நம்ம ராஜாக்கு ஒரு வியாதி இருக்கும், அது என்னன்னா அம்னிஷியா இருக்கும். அதனால அவங்க பார்த்தவங்களெல்லாம் மறந்துடுறாங்க, நம்ம மோச்சனை தவிர. ஹீரோயினை மறந்துடுறாங்க. அது மாதிரி மறந்தோம்னா அப்புறம் அவங்க பிஏ வந்து ஞாபகப்படுத்திடுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் ஜுன்வார், நம்ம அப்படியே கூப்பிட்டுக்குவோம். இது மாதிரி ஜுன்வார் வந்து உட்காருமா வாமா அப்படின்னு சொல்றாங்க. பட் அங்க பார்த்தோம்னா ஒரு சேர் கூட இருக்குல்ல, உட்கார சொல்றாரு இவரு. சரி இந்த உட்கார்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேர் எடுக்கிறதுக்காக இங்க போயிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம பிரின்ஸ காட்டுறாங்க, கிரவுன் பிரின்ஸ. இவர்கிட்ட போயிட்டு அவங்க மச்சான் இருப்பான்ல ஒருத்தவன், சாங்கிச்சன்னு. அவன் வந்து இது மாதிரி அந்த நிங்ஷன் இருக்கான்ல, அவன் என்னைய திட்டிட்டா தெரியுமா, எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டா. நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன், அவங்கள்ட்ட ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரிவெஞ்ச் தெரியுமா? இது மாதிரி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், கல்யாணம் பண்ணிட்டு தினைக்கும் அவளை நான் கொடுமைப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கூன்ஷன் ஹானை கூப்பிட்டுட்டு இது மாதிரி நீ சொல்லு, அவன் என்னை அடிச்சால அப்படின்னோடனே அவன் வந்து எதுவுமே சொல்லாம எனக்கு முடியல அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியில போயிடுறான். இப்ப இவன் வந்து, பாஸ் நான் சொன்ன ஐடியா பத்தி யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு நல்ல ஐடியா அப்படின்றாங்க. இங்க வந்து நம்ம ஜுன்னார் வந்து சேர் எடுத்துட்டு வந்துடுறாங்க. சேர் எடுத்துட்டு வந்து போட்டு உட்காடுறாங்க. இருக்கிறதுல அவங்க தான் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வந்து ஆக்ஷன் போடுறாங்க. எங்க அப்பா என்னை அப்படி வளர்த்தாரு, இப்படி வளர்த்தாரு, ரொம்ப கைண்டா வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து உங்க பிளான் அப்படிதான். இது மாதிரி சொல்லிட்டு இருக்கேல, பரவாயில்ல, நீ ரொம்ப கைண்ட் பொண்ணா இருக்க, நல்ல பொண்ணா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாராட்டுறாரு. இது மாதிரி என் பொண்ணு நிங்கும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்றாங்க, பேசாம இவளை வச்சே வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் கொடுப்போம், இவங்களே மென்டாரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரவாயில்லையே, இது ஒரு நல்ல விஷயமாச்சே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒத்துக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து, இல்ல இல்ல அது எப்படி, அவங்க வந்து பிரின்சஸ், அவங்களுக்கு போயிட்டு நான் எப்படி இது மாதிரி சொல்லி கொடுப்பேன், இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்றாங்க. ராஜா இல்ல இல்ல, இது வந்து கரெக்டா தான் இருக்கும், இனிமே நீ தான் அவளுக்கு மென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாருன்னா, அவங்க அந்த காலத்துல அந்த ஓலை மாதிரி எழுதி அவங்களோட இதை வந்து கொடுத்து விடுவாங்க, அவங்க ஸ்டாம்ப் வச்சு. அது மாதிரி இவரும் எழுதி இவங்க இவங்க பிளானுக்கு வந்து ஓகே சொல்லிட்டு கொடுத்து விடுறாரு. இவங்களும் அப்பாடா பிளான் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மூஞ்சிய மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதை போயிட்டு பிரின்சஸ் கிட்ட சொல்றாங்க. பிரின்சஸ்க்கு வந்து செம்ம கோவம், இந்த மாதிரி இவ இப்படி பண்ணிட்டான்ட்டு, பிளான் பண்ணி தான் வந்து வந்திருக்கான்ட்டு. அப்புறமா அவங்க எல்லாம் அது மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் பிரின்சஸ் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வந்து ஜுனார் சொல்றாங்க, இது மாதிரி நான் வேணும்னே தான் பண்ணேன், நீ உங்கள்கிட்ட வேலை பார்க்கறவங்களாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறியாமே, அந்த கொடுமையில இருந்து விடுவிக்க தான் நான் வந்தேன். இது மாதிரி ஒருத்தவங்க பாம்பு போட்டாங்களாமே உன்னோட இதுல, அவங்கள கூட நீ வந்து இது மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேளே. அங்கே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த அதிகமா காசிப்ஸ் கூட பேசுவாங்கல்ல, அவங்க வந்து அதே மாதிரி பாம்பு போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் ஜுன்யார் சொல்றாங்க, இது மாதிரி இங்க இனிமே யாரு என்ன வேணாலும் பண்ணலாம், நான் வந்து இனிமே இப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றத விட மாட்டேன், எல்லாரும் அப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னோன்னா இவங்க பிரின்சஸ் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உன்னையெல்லாம் என்னால மென்டரா ஏத்துக்க முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப மென்டரா வந்து போட்டுட்டாங்கல்ல ஜுன்னார, இந்த விஷயத்த வந்து கோன்சோன் ஹானுக்கு வந்து தெரிய வருது. இதனால வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் இவ ரொம்ப பெரிய ஆளுதான், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்றாரு, இவர் எப்படியாச்சும் நம்ம வந்து ஒழிச்சுக்கட்டணும், அப்பதான் கரெக்டா இருக்கும், இல்லாட்டி நம்மளுக்கே இவ வந்து த்ரெட்டா வந்து அமைஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம சாங்க காட்டுறாங்க. சாங் யாருன்னா கிரவுன் பிரின்சஸோட ஒய்ஃப். இவங்க வந்து செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எக்ஸ் லவர் வராங்க. உடனே இவங்க அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறாங்க இவர்கிட்ட பேசாம. இவரும் வந்து இவங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு.
இவங்க போகிறது வந்து கவனிக்காம. அப்புறம் வந்து அவங்க ரூமுக்கே போயிட்டாரு. போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். இதை செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது, வா நம்ம 2 பேரும் வேற எங்கேயாச்சும் போயிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னு, என்னால வர முடியாது அப்படிங்கிற கரெக்டா கிரவுன் பிரின்சஸ் வந்துடுறான். வந்தோடனே இவங்க அப்படியே உட்காந்து இங்க கண்ணாடி முன்னாடி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா இது வந்து இது மாதிரி எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், இது ஹீரோயின் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும்ல, அதனால நீ அவள்கிட்ட போய் பேசணும் சாரி சொல்லிட்டு, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் வந்து காட்டுறாங்க, பேர்ல் நெக்லஸ். இது வந்து உனக்கு நானே போட்டு விடுறேன், உன் கழுத்துல அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து அந்த நெக்லஸ் வந்து போட்டு விடுறாரு. நெக்லஸ் வந்து கழுத்துலதான் போட போறாரா, ஆனா இவங்களை அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாரு நெக்லஸ் போடுறதுக்காக. இது மாதிரி போட்டு பண்ணிட்டு அவங்க நெக்லஸ் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு நீ எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு, உன்னைய நான் வந்து எப்போதுமே அடிக்காம நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவங்கள. அது மாதிரி அவங்க நெக்லஸ் எல்லாம் போட்டு விட்றாங்க. போட்டோன்னா அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்கள வந்து பிடிச்சி இழுத்து இது மாதிரி இவன் என்ன பண்றான், கிஸ் பண்ண ஆரம்பிக்கான். அப்ப வந்து அவங்க இன்டிமேட்டா இருக்க ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம சாங்க்கு அது ரொம்ப சுத்தமா பிடிக்கல. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது வேணாமா, நான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறீல்ல, அதனால நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் இது, நீ என்ன கிஃப்ட வந்து வாங்கிக்க வேணான்ற, இது உனக்கு கிடைச்சிருக்க ஒரு ப்ரைடு, இது வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஐயா கோன்சூன் ஹான் இருக்கான்ல, அவன் வந்து செம்ம டென்ஷனா இருக்கான். இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு இருக்கான், எப்படா இவங்களை குத்தி கொலை பண்ணலான்ட்டு. இப்ப என்ன பண்றான், இங்க இருக்க கத்தி எடுத்துட்டு குத்தி கொலை பண்ணலான்ட்டு வரான். உடனே உங்க கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் தண்ணி ஊத்துது. இந்த மாதிரி சாங் சொல்றாங்க, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே வந்து காட்டுறாங்க. அவன் எப்பயும் கேட்கல, மறுபடியும் சொல்றாங்க இந்த மாதிரி ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தோம்னா அவன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கரெக்டா இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸ் வந்து திரும்பி பார்க்கறான், போயிடுறான். நெக்ஸ்ட் இங்க வந்து பையுவையும் அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சொல்றாங்க, அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, இது மாதிரி ஜுனோருக்காக தான் நீ என்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, வேற எதுக்காக நான் உங்ககிட்ட பேச போறேன், அவ இல்லைன்னா உனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அவங்களுக்கு கொஞ்சம் மனசே உடஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க லேசா சைட் அடிச்சு விட்டுருப்பாங்க. அப்புறம் கிளம்பி இங்க இருந்து போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா வில்லம்பு காம்படிஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பிரின்ஸ்க்கும் பிரின்சஸ்க்கும் ஹீரோயினுக்கும். அப்போ அவங்க நல்லா அம்பு சூப்பரா விட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க இது மாதிரி நீ பண்ணு பார்ப்போம், என் மென்டார்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல வந்து கொடுக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வாங்குறாங்க. அது அவங்களால வெயிட் தாங்க கூட முடியல. ஆனா அவங்க இது மாதிரி அதை எடுத்தோடனே அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. இது மாதிரி இவங்க ஏற்கனவே அந்த வில்லம்ப வந்து விட்டிருக்க மாதிரியும், இது மாதிரி இவங்க ஒரு போர் வீரரா இருந்த மாதிரி இவங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் வருது. டக்குன்னு அவங்களுக்கு அந்த நினைவு வந்தோன்னு என்ன பண்றாங்கன்னா, வேகமா அந்த வில் எடுத்து அம்பு விடுறாங்க. அந்த அம்பு விட்டதுல அந்த பலகையே கீழே விழுந்துருச்சு. எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. இவங்களுமே வந்து ஆச்சரியப்படுறாங்க, என்னது நம்மளா அப்படி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளியில காமிச்சுக்க கூடாதுல்ல, பாத்தியா எப்படி நான் வந்து அம்பு விட்டுருக்கேன்ட்டு, இப்போ ஒத்துக்கிறியா நான் மென்டார்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம நீ. சாப்பிட்டுட்டு இருக்கல இவங்க எதுவுமே சாப்பிடல நம்ம ஜின்னா. உடனே அவங்க சாப்பிடலன்னா மோஜின் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான். இத்தினோண்டு தான் கொடுக்குறான். உடனே என்ன இத்தினோண்டு தான் இருக்குன்னு நீங்க கேக்குறாங்க. அப்ப சொடக்கு போடுறான். அப்ப அவ்வளவு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது மாதிரி அவங்க உட்காந்துக்கிறது கூட அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு மெத்த கொண்டு வந்து போடுறாங்க. போட்டோன்னே இது என்னோட பேலஸ்ல வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு எல்லாம் வெளில வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் மோஜின்னு சொல்றான், இது பாத்தீங்களா இதுதான் மேப், இங்க பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு பெரிய பேலஸ் கட்டலான்ட்டு இருக்காரு நம்ம ராஜா அப்படின்றாங்க. ஏய் அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ போய் சொல்லு ராஜாட்ட, இதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லு அப்படின்றாங்க. இங்க பயு வந்து ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காரு. சாப்பாடு கொடுத்து விட்டுருப்பாரு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட, அந்த சாப்பாடு வந்து கொடுக்க சொல்லி. அதை பார்த்துட்டு உடனே நம்ம பிரின்சஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும், இது பையோடதாச்சு, இது எங்க இங்க வந்துச்சு, அன்னைக்குதான் இப்படிதான் இருந்துச்சுன்ட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சைஸுக்கு தூணு கிட்ட போய் ஒளிஞ்சிருக்காரு. இவங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சிட்டு 2 கோடாரி எடுத்துக்கிறாங்க. டே பயு நில்லுடா, இன்னைக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு வேக வேகமா துரத்திட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. பையு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு காதை மூடிக்கிட்டு. இங்க போனா மோச்சன் இருக்காரு, ஏ ப்ளீஸ்ப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துப்பா அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லலையே நம்ம பிரின்சஸ் வந்துடுறாங்க. வந்துட்டு இன்னைக்கு ஒரு நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அவங்க 2 கையில 2 கோடாரி வச்சிருக்காங்களா, அதை வச்சு அட்டாக் பண்ண வராங்க. ஆனா அந்த பாதையில வந்து தடுக்கி விழுந்துடுறாங்க. தடுக்கி விழுந்தோன்னே இவர் என்ன பண்றாரு, அங்க டக்குன்னு அப்படியே முட்டி போட்டுடுறாரு. முட்டி போட்டோன்னே இவங்க ஹேர்ல அப்படியே பறந்து வந்து ஒரு உதட்டுல அப்படியே வந்து தெரியாம கிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம மோச்சின் டக்குன்னு ஒரு 2 சொடக்கு தான் போடுறாரு. அந்த 2 கோடாரி இருக்குல்ல, அந்த 2 கோடாரியும் அப்படியே பூவா வந்து
இவங்க மேல அப்படியே விழுகுது. இவங்க 2 பேருக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அதுவும் நம்ம பிரின்சஸ்க்கு ரொம்ப வந்து பையுவ புடிச்சு போயிடுச்சு. 2 பேரும் லிப் டு லிப் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோன்னே நம்ம மோச்சின் சொல்றாரு, நீங்க 2 பேரும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க பேரு அப்படின்றாங்க. சீ அதெல்லாம் பேசாதீங்க அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு போகல, ஆமா நீ எதுக்கு அன்னைக்கு என் பேலஸ்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இவன் தான் வந்து ஜுன்னார் அங்க இருக்கான் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னா ஓ நீங்க எல்லாம் கூட்டு கலவானியா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் மோச்சின் சொல்றாரு, இது மாதிரி உனக்கு தேவையானது அவகிட்ட இருக்கு, அவளுக்கு தேவையானது உன்கிட்ட இருக்கு. இது மாதிரி நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க 2 பேருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்க யோசிக்கிறாங்க. இது மாதிரி அவங்க இது மாதிரி அம்மாவோட சேர்த்து வைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதை நெக்ஸ்ட் நைட் ஆகுது. நைட்டு வந்து அங்கேதான் பேய் பேலஸ் தானே இது. ஹீரோயின் வந்து வெளில வராங்க. நம்ம ஊர் எலும்புச்சம்பளம் வேப்பலை அது மாதிரி அவங்க சைனீஸ்ல ஏதோ இருக்கும் போல. அந்த பூண்டு அப்புறம் மந்திரம் எழுதின பேப்பர் இதெல்லாம் தலையில கட்டிட்டு கழுத்துல போட்டுட்டு அவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு எப்படியாச்சும் இன்னைக்கு வந்து எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன்ல, இவங்களை வந்து யாரோ பின்தொடர்ற மாதிரி இருக்கு. அப்ப கை வைக்கிறாங்க. இவங்க கண்டுபிடிச்சிட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வராங்க. பார்த்தா அது பையு. பையு வந்தோன்னே அது மாதிரி கேக்குறாங்க, ஆமா எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல உன்னைய பார்க்கதான் நான் வந்தேன் அப்படின்னோடனே, நீ எதுக்கு வந்து இது மாதிரி டிங் பேலஸ்ல இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்பதான் அவங்க உண்மையை சொல்றாங்க. எங்க அப்பா லாஸ்டா வந்து இங்கதான் காண போனாரு. அதுவும் இல்லாம அந்த ஸ்மெல் வந்து நிங் மேல அடிக்குது, அதனாலதான் வந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் சரி நானும் உனக்கு இந்த மாதிரி தேட ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சின்ன வயசுலயே வந்து கல்யாணம் முடிவு பண்ணிருப்பாங்களா, அதை வேற அவர் ஞாபகப்படுத்திட்டே இருப்பாரு. உடனே ஞாபகப்படுத்தினாலும் இவங்க பிரின்சஸ பத்தி பேசுறாங்க. அந்த ஃபாக்ஸ் சொல்றதெல்லாம் எதையும் நம்பாத, எனக்கு உன்னைய மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பையுவை இங்கேயே விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் பிரின்சஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னென்ன சொன்னாங்க அவங்க அப்படின்றத. அவங்க அம்மாவோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க பார்த்தா வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஜுன்னார் அங்க ஏதோ ஒரு உருவத்தை வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன்டா, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு இன்னைக்குதான் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட நம்மளுக்கு எபிசோட் 9 வந்து முடியுது. எபிசோட் 10 வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.